வணக்கம் மக்களே. நம்ம முதுகு செவலை அதோட 2வது முட்டையை விட்டுருச்சு மக்களே. பட் இந்த முட்டையை லைட்டாக தோடு முட்டை மாதிரி தான் இருக்குது. நம்ம கிரிட்டு வைக்கிறோம், ஃபுட்டும் நல்லா குவாலிட்டியாக தான் வைக்கிறோம். பட் ஆனாலும் அது 2வது முட்டை இந்த மாதிரி ஏன் விட்டுச்சு அப்படிங்கிறது எனக்கே தெரியல. யாருன்னா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஃபீமேல் வந்து நேற்றுக்கு வெளியே பறந்து போயிடுச்சு. பட் ரவுண்ட் எதுவும் அடிக்கலை, மேலே மட்டும் நின்றுட்டு அப்படி கீழே இறங்கிருச்சு மதியம் போல். ஸோ அது பறக்கிறத நம்ம பார்க்கல. நெக்ஸ்ட் டைம் அது பறந்துச்சுன்னா கன்ஃபார்ம் அதை அப்டேட் பண்ணுறேன். ஆனால் நிறைய பேர் நிற்காது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் நின்றுக்கிட்டு, பட் ஒரு வேளை மேலே பறந்தால் தான் தெரியும் அது நிற்கதா இல்லையாங்கிறது 100%. அதுமாதிரி நம்ம ரோமர் 2வது சிக்கு வந்து பொரிக்கலை. ஸோ நம்ம எடுத்து பார்த்தோம், அது சிக்கு வந்து உள்ளே செத்துருச்சு மக்களே. அது போக எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, உள்ளே பாருங்கள் ஒரு மாதிரி பூஞ்சையெல்லாம் வந்திருக்கு. அது எப்படி முட்டைக்குள்ளே பூஞ்சை வரும்னு எனக்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது என்ன ரீசன் தெரில, அது யாருன்னா தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அது பார்த்தி பாருங்கள், நம்ம சீராசு ஃபீமேலு, அது ஃபீமேலாக மேலான்னு எனக்கே ஒரு நிமிஷம் டவுட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி அடித்து கூவுது. அந்த கழுத்தில் ப்ராப்ளம் வந்து ரெடி ஆனதுலேருந்து இந்த அளவுக்கு கூவ ஆரம்பிக்கிறான். இவ்வளோ அவனும் மேலாக இருப்பானோ அப்படின்னு எனக்கே இப்போ டவுட்டாக தான் இருக்குது போக போக. சரி, கூண்டுக்குள்ளே வந்து அது மேல்கிட்ட இந்த மாதிரி கூவும், ஃபீமேல்லாம் ஓகே. பட் இப்போ பாருங்கள் அடுத்த கிளிப்பில் கூண்டுக்கு வெளியே இருந்து கூவும். அதுவுமே ஒரு மேல் கூனை எப்படி கூவும் அந்த மாதிரி கூவிட்டுருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்டோட மெயிலை பார்த்து அது அப்படி கூவுது. ஸோ இது ஃபீமேல் தானா அப்படிங்கிறது எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஒரு 1 மந்த்துக்கிட்ட வெயிட் பண்ணலாம். அந்த தலைகருக்கில் இருக்கிறது தேறிடுச்சு அப்படின்னா இவனை தனியாக தூக்கி போட்டுட்டு அந்த ஃபீமேல் அதுக்கு போட்டுற வேண்டியதான். அதே மாதிரி இன்றைக்கி மார்னிங் மக்களே, இந்த மாடர்னில் ஒயிட் கலர் பார் போட்டு வந்திருக்கு பாருங்கள். பொதுவாக ஜப்ஸாவில் வந்து பிளாக் கலர் பார் தான் வரும். பட் இதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பார் போட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு புறா நிற்கி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கலர் நான் இப்போ தான் பார்க்குறேன். எதுவுமே கோயில் புறா தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கலே. ஸோ அதனால் சரி சொல்லி அதையும் உங்களுக்காண்டி எடுத்து வச்சேன். நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி கலர் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம கொண்ட புறா வந்துட்டான் சாப்பிட. ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.